purple you. I'm purple you. We are purple you. Hi and hello to my purple wings. Welcome to the Mia FF. நான் உங்களோட மியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? Hope you all right. ஸோ நான் என்னோடய யூடியூப் சேனலில் போட போகிற ஃபர்ஸ்ட் வீடியோ இது. அண்ட் ஐ ஹோப் இது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்னோடய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இம்பார்ட்டன்ட், கமெண்ட் பண்ணுங்கடா. பிகாஸ் நான் போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ இல்லையா இது, அதனால் உங்களோட ரிவ்யூஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் நான் எல்லாரோட கமெண்ட்ஸுமே படிப்பேன். அண்ட் உங்களோட குறைகள் நிறைகள் எல்லாத்தையுமே அந்த கமெண்ட்ஸில் கொட்டி தீர்த்து வைங்க. நான் கண்டிப்பாக வந்து படிக்கிறேன். நான் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் 2 ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எஸ், அண்ட் த ஸ்டோரி நேம் இஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஃபால் இன் லவ் வித் அ கிளாசிக்கல் டான்ஸர். இந்த ஸ்டோரி ரொம்ப யூனிக்காக, ட்ரெடிஷ்னலாக, சோல்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ஸ்டோரியோட ஹீரோயின் வயன் ஆகிய நீங்கள் தான். அண்ட் இந்த ஸ்டோரியோட ஹீரோ இட்ஸ் none other than வி, த வேர்ல்ட் மோஸ்ட் ஹேண்ட்ஸம் மேன், கிம் தேயோங். எஸ், நான் வந்து ஒரு வி பயாஸ்டா. என்னோட செல்ல குட்டி தங்க டெடிபியருக்கே 2 ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த சேனலில் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கலான்னு எனக்கு தோணுச்சு. அதனால் அவருக்கே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இம்பார்ட்டண்ட் நோட், ஹெட்ஃபோன் போட்டு பாருங்கள். பிகாஸ் நான் இருக்கிறது வந்து கொஞ்சம் மெயின் ஏரியா. அதனால் பஸ்ஸோட ஹாரன் சவுண்ட், பைக்கோட ஹாரன் சவுண்ட், பேர்ட்ஸோட சவுண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் சவுண்ட்ஸஸ் கேட்கும். அந்த மாதிரி ஏதாவது நாய்ஸஸ்லாம் கேட்டுச்சுன்னா ஜஸ்ட் தட்டி விட்டுட்டு ஃபீல் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக உங்கள் எல்லாரையும் எஃப்எஃப் வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். ஸ்டார்டிங் சீனே சென்னையில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ராயல் என்ஃபீல்டு புல்லட் சவுண்டோட கெத்தாக ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ட்ரி கொடுத்துட்ருக்காரு. சும்மா மாசாக இருக்கார் பார்க்கவே. கேப், கூலிங் கிளாஸ், கையில் பெரிய பெரிய பைசப்ஸ், இடுப்பில் ஒரு பெல்ட், அதில் ஒரு கன், ஷூ, கெத்தாக கேப்பை கழட்டிகிட்டே உள்ளே நடந்து வந்துட்டுருக்காரு. இப்போ கூலிங் கிளாஸையும் கழட்டிகிட்டே உள்ளே வந்து, என்ன பிரச்சனை, எதுக்கு இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குது? சார், இவ்டீசிங் கேஸ் சார். தோ அந்த 2 பொண்ணுங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தோ இந்த 2 தருதலை நாய்ங்க தான் அந்த பொண்ணுங்க கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கானுங்க சார். ஓ, இவ்டீசிங் கேஸா? மாதத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துடுது. ஆமாம் சார், என்ன பண்ணுறது, காலம் கெட்டு போய் கிடக்கு. சரி, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க இப்போ அந்த 2 பசங்கக்கிட்ட போகிறாரு. என்னடா முறப்பு, முட்டி போடுறாங்கிற அப்படின்னு சொல்லி முட்டியிலே தட்டுறாரு. ஸோ அந்த பசங்களும் பயந்துட்டு கீழே உட்காந்துடுறானுங்க. ஸோ உட்காந்துட்டு இப்போ வந்துட்டு தலையை பிடிச்சிக்கிட்டே பேசுகிறாரு, முடியை பிடிச்சிக்கிட்டே பேசுகிறாரு. உங்களெல்லாம் படிக்க அனுப்புகிறாங்களா இல்லை இப்டீசிங் பண்ணுறதுக்குன்னே அனுப்புகிறானுங்களாடா? இதே வேலையை வச்சுட்டு திடீர்றீங்க போலுக்கு அப்படின்னு பலர்னு 4-5 அரைஞ்சு கான்ஸ்டபிள் உள்ளே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தூக்கி போட்டுடுறாரு. ஸோ அந்த பசங்களை உள்ளே போய் செம்மையாக அடிச்சிருப்பார். அடிச்சுட்டு இப்போ ஒரு ஈவினிங் போல் ஆகுது. அந்த பசங்களோட அம்மா அப்பா ஜாமீனோடு வராங்க. சார், என் பிள்ளை தப்பு பண்ணிட்டான் சார், மன்னிச்சிக்கோங்க சார். இனிமேல் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் அலோ பண்ணவே மாட்டேன் சார். என் பிள்ளைய படிக்கிற பிள்ளை சார், இன்னும் காலேஜ் கூட முடிக்கல சார், நிறைய அரியர் இருக்குது சார், அவன் ஒரே ஆம்பளை பிள்ளை சார், தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்குறாங்க. ஸோ வீடா ஒரே ஆம்பளை பிள்ளைன்னு சொல்கிறீங்க, ஏம்மா பொறுப்பாக வளர்க்க மாட்டிங்களா? இதே வேலையை வச்சுட்டு திரிவானுங்க போல இருக்கு. எல்லா பஸ்லேயுமே ஏறிக்கிட்டு எல்லா பொண்ணுங்கிட்டையுமே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இப்படியே திரிவானுங்க போல இருக்கு. தப்பு தான் சார், மன்னிச்சிக்கோங்க சார், இந்தாங்க சார் ஜாமீன் சார், வச்சுக்கிட்டு கொடுத்துருங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவரும் வந்து ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த 2 பசங்களையுமே வெளில கூப்பிடுறாரு. ஸோ கூப்பிட்டதுமே அந்த பசங்களுமே வந்துட்டானுங்க. இங்கே பாரு, நீ இதை மாதிரி பண்ணுறதுலாம்னால ஹீரோ ஆயிடுவன்னுட்டு நினச்சிட்ருக்காத. இப்போ தான் எஃப்ஐஆரை கிழிச்சு போட்டேன், அடுத்து 1 கிழிச்சு போடுறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. இனிமேல் எந்த பஸ்ஸிலையாவது பொண்ணுங்க கிட்டே இப்டீசிங் பண்ணுறதை நான் பார்த்தேன், மனுஷனாக இருக்க மாட்டேன், போ அப்படின்னு சொல்லி அந்த 2 பசங்களையுமே போக சொல்லிட்டாரு. இப்போ ஸ்ட்ரைட்டாக அவருக்குமே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அவர் ஜீப் ஏறி அவர் வீட்டுக்கு போயிட்டார். ஸோ வீட்டுக்கு போனதுமே அவங்க அம்மா தான் ஹாலில் சோஃபாவில் உட்காந்துட்டு யூடியூப் வச்சு ஒரு நாட்டியாஞ்சலி பார்த்துட்ருக்காங்க. அந்த நாட்டியாஞ்சலியில் ஒரு பொண்ணு அழகாக ரொம்ப லட்சணமாக
அழுத்தம் திருத்தமா அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடிட்டுருக்கா. ஸோ இப்போ அப்படியே வி உள்ளே வராரு. என்னம்மா நாட்டியாஞ்சலியா? ஆமாண்டா, இந்த நாட்டியாஞ்சலி மேலே இருக்கிற க்ரேஸ் உனக்கு எப்போதாம்மா போகும்? அக்காவை ஆசாசியாக சிதம்பரத்தில் கட்டி கொடுத்துட்டு அக்காவை பார்க்க போகிற சாக்கில் சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டு நாட்டியாஞ்சலி தான் பார்த்துட்ருப்பேன். அந்த க்ரேஸ் பார்த்தாதுன்னு இப்போ உட்காந்து இந்த நாட்டியாஞ்சலியும் பார்த்துட்ருக்கியேம்மா. என்னடா பண்ணுறது, எனக்கு சிதம்பரத்து மேலே க்ரேஸ் இல்லைடா. தோ இதில் ஆடுறாளே இந்த பொண்ணு தாண்டா, இவ மேலே தாண்டா எனக்கு க்ரேஸு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே அவங்க நாட்டியாஞ்சலியை ரசித்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே தேவாங் வந்து போய் அவங்க அம்மா பக்கத்தில் அப்படியே அப்பா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக உட்காடுறாரு. ஸோ இப்போ அவங்க அம்மா தான் வீக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. டே உனக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து மெயில் வந்துச்சுடா, உனக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், இருப்போ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு மெயில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க வீக்கிட்ட. ஸோ அதை வீ பிரித்து பார்த்துட்டு, அம்மா கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்குமா டியூட்டி? அம்மா எனக்கு சிதம்பரத்தில் டியூட்டி போட்டிருக்காங்க. என்னடா சொல்கிற? ஐயோ 100 வயசு, இப்போ தானே நம்ம சிதம்பரத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம்மா பாருங்களேன், சிதம்பரத்தில் எனக்கு 1 மந்த் போல் டியூட்டி போட்டிருக்காங்க. அங்கே இருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஏதோ ஒரு முக்கியமான டியூட்டி இருக்குதாம்மா, அதனால் என்னை வந்து அங்கே போக சொல்லியிருக்காங்கம்மா. நல்லதுடா, நல்ல விஷயம். அப்படி அக்காவை பார்த்த மாதிரியும் இருக்கும், நீ அக்கா வீட்டிலே ஸ்டே பண்ணிக்கலாம், உன்னோட வேலை பார்த்த மாதிரியும் இருக்கும்டா. ஆமாம்மா நீ சொல்கிறது கூட கரெக்டு தான், அக்கா வீடு இருக்குல்ல, அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு கூட நான் போகலாம். சரிம்மா எப்போ போகலான்னு இருக்கடா? மண்டேலேருந்து போக சொல்லியிருக்காங்கம்மா. இதோ இந்த சண்டே கிளம்பிடுறேன். அப்படியா? எனக்கு நீ அங்கே போகிறதில்ல ஹாப்பி தான், ஆனாலும் நீ இல்லைன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தாண்டா இருக்குது. ஏம்மா? அப்படி வருத்தப்பட்டினா நீயும் என் கூட வா, உன் புருஷன்தான் முக்கியமா? என்னடா அப்பா இருக்காருல்ல, அவரை விட்டுட்டு எப்படி வர முடியும்? உன் புருஷன்தான் முக்கியம்னா இங்கே இரு, புள்ள முக்கியம்னா அங்கே வா. டே என்னடா இப்படி பேசுகிற, அவர் இல்லாமல் நீ வந்துட்டியாக்கும். உங்கள் லவ்ஸுக்கு ஒரு கோவிலே கட்டலாமா? சரி சரி விடு, சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குல்ல, அப்போ நான் வந்து பார்த்துட்டு போகிறேன். அப்படி இல்லைன்னா நீ எங்கே வா, வீடியோ கால் பேசுகிறேன், ஃபோன் பேசலாம், ஓகேவா குயிலடக்கி அப்படின்றாரு கன்னத்தை பிடிச்சிட்டு அவங்க அம்மாவை. சரிம்மா எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்வி வந்து அப்படியே அவரோட ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே டேஸ் போகுது. இப்போ சண்டே, அவர் அன்றைக்கி அவங்க அக்காவோட ஊர், அது சிதம்பரத்துக்கு கிளம்புற டே. ஸோ என்ன தான் வந்துட்டு ஜீப் இருந்தாலுமே அவருக்கு அவரோட ராயல் என்ஃபீல்டு தான் எப்போவுமே ஃபேவரட். ஸோ அதனால் எங்கே போனாலும் அவரோட ராயல் என்ஃபீல்டு எடுத்துகிட்டு தான் போவார். அஃப்கோர்ஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர்னால் கண்டிப்பாக ஜீப் இருக்கும். ஸோ அதனால் சிதம்பரத்தில் நமக்கு ஒரு ஜீப் இருக்கும் அப்படின்றதுக்காக அவர் இப்போ அவரோட பைக்லேயே தான் சிதம்பரம் போகிறாரு. அவங்க அம்மா கிட்டே டாட்டா பை பாய்லாம் சொல்லிவிட்டு ஹக்லாம் பண்ணிவிட்டு மிஸ் யூ லவ் யூலாம் சொல்லிவிட்டு இப்போ அப்படியே கிளம்பி போகிறாரு. அவங்க அக்காவோட வீட்டுக்குமே ரீச் ஆகிட்டாரு. ஸோ இப்போ அவங்க அக்கா தான் அவங்க தம்பியை ரொம்ப ஆசையாக செல்லமாக உள்ளே இன்வைட் பண்ணுறாங்க. டேய் வரத்துக்கு ஏன்டா இவ்வளோ நேரம் ஆச்சு, காலையில் சீக்கிரமாகவே கிளம்பியிருந்தா காலை சாப்பாட்டுக்கே இங்கே வந்திருக்கலாம்ல. எங்கே உன் அம்மா தான் காலை சாப்பாடை சாப்பிட்டு போ, பைக்கில் போகிற டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காலை சாப்பாடை சாப்பிட வச்சு அனுப்பிச்சு, அதனால தான்க்கா லேட் ஆகிடுச்சு. சரிடா, உங்கள் மாமா இப்போ தான் உனக்காக பரோட்டா கடாய் வாங்கிறதுக்காக போயிருக்காரு. பரோட்டா கடாயா? ஆமாண்டா, உனக்கு தான் சிதம்பரத்தில் இருக்க பரோட்டா கடாய்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் நீ வருவேன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வர போயிருக்காரு. சரி சரிக்கா, மாமா எப்போ வருவார்? எப்போ போனார்? இப்போ தான் போனார், வந்துடுவார், வெயிட் பண்ணு, நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து வியை வந்து போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக சொல்கிறாங்க. ஸோ அவரும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அவங்க அக்காவுக்கு ஒரு பொண்ணு இருப்பாள், அவள் வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற கேர்ள். ஸோ அவள் வரா. இப்போது அவள் எப்படி இருக்கா பார்க்க அப்படின்னா, அந்த பரதநாட்டியம் காஸ்டியூம்ஸ் இருக்கும்ல, சுடி டைப்பில், சுடியிலே சாரீ கட்டியிருப்பாங்கல்ல, அந்த டைப்பில் சாரீ கட்டிட்டு அவள் வரா வீட்டுக்குள்ளே. காலில் சலங்கை கொலுசெல்லாம் போட்டுட்டு, மா இன்றைக்கி வைனகா ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தாங்கம்மா, அந்த நாட்டியத்தோட முக்கியமான அம்சங்கள், அந்த பூமியில் எதுக்காக பாதத்தை பதிய வைக்கிறோம், அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான பொசிஷன் எல்லாத்தையுமே அந்த அக்கா ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரா. இப்போ அவங்க அக்கா தான் அவளோட கையில் இருக்கிற பேக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு, அப்படியாடா உனக்கு ஒரு நல்ல குரு கிடைக்க மாட்டாங்களோன்னு நான் தேடிக்கிட்டே இருந்தேன், நல்ல வேளை இந்த பொண்ணு கிடைச்சா, கடவுள் புண்ணியத்தில் அந்த அக்கா நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா, நீயும் அந்த அக்கா மாதிரியே பெரிய பெரிய அரங்கம்லாம் ஏறணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வீரா அங்கேருந்து தலையை வந்து டேப் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு, தலை குளிச்சிருப்பார் போல்.
ஸோ ஒரு பைஜாமா நார்மல் ஷர்ட் போட்டுட்டு வராரு. ஸோ இப்போ அந்த பொண்ணை பார்த்ததுமே, அந்த பொண்ணு பேர் வந்து நிலா. ஸோ நிலாவை பார்த்ததுமே, ஓய் நிலா அப்படின்றாரு. ஆ மாமா எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் ஹக் பண்ணிக்கிறா. அவர் அப்படியே தலை துவட்டுறதை கூட விட்டுட்டு அவளை தூக்கி அப்படி சுற்றி கீழே வைக்கிறாரு. என்னாடி காஸ்டியூம் இது, பார்த்தா தெரியல, பரதநாட்டியம். ஓ என் அக்கா இதை கூட சேர்த்து விட்டாளா ஒன்று? ஆமாம், அவங்களுக்கு தான் சின்ன வயசுலேருந்து நாட்டியம் கற்றுக்கணும்னு ஆசையாமே, பட் அவங்க அப்பா தான் விடலையாமே. ஆமாம் ஆமாம், என் அப்பா ஒரு இது எதுவும் விட மாட்டான். அதனால தான் அம்மா என்ன சேர்த்து விட்டாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிகிட்டே பாப்பா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இப்போ அவங்க மாமா வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ எல்லோரும் அப்படியே குடும்பமாக உட்காந்து பேசிக்கிட்டு நிறைய கதைகள்லாம் பேசிகிட்டே அப்படியே சாப்பிட்றாங்க. ஸோ இப்போ அப்படியே ஒரு ஈவினிங் டைம் ஆகுது. அவங்க அக்கா வந்து யூடியூப்பில் நாட்டியாஞ்சலி பார்த்துட்ருக்காங்க. அதுலேயும் அதே போல் தான் டான்ஸ் ஆடிட்டுருக்கான். ஸோ இப்போ அதை பார்த்துட்டு, என்னக்கா நீயும் இதே தான் பார்த்துட்ருக்கியா, அங்கே அம்மாவும் அதே தான் பார்த்துட்ருக்கு, உங்கள் 2 பேருக்கும் நாட்டியாஞ்சலி மேலே இருக்கிற க்ரேஸ் போகவே போகாதா? டி அதில் சென்டரில் நிற்கிறா பார்த்தியா ஒருத்தி? ஆமாம், அவள் தான்டா நம்ம நிலாவோட டான்ஸ் டீச்சர். என்னக்கா சொல்கிற? ஆமாண்டா, எவ்வளவோ நல்ல நல்ல டீச்சர்ஸ்லாம் நான் தேடி பார்த்தேன். ஆனால் நிலாவுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல குரு கிடைக்கவே இல்லைடா. இந்த பொண்ணு பெரிய பெரிய அரங்கம்லாம் ஏறியிருக்கா, ப்ரொஃபஷ்னல் டான்ஸர். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கிளாஸ் வந்து ஓப்பன் பண்ணான். நானும் போய் நிலாவை சேர்த்து விட்டு வந்துட்டேன். ஓ சரி சரிக்கா, எங்கள் ஃபேஸே தெரியல அப்படின்னு டிவி பார்க்குறாரு. பிகாஸ் வந்துட்டு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க போல். சென்டரில் நிற்கிற கேர்ளோட ஃபேஸ் வந்து அவ்வளோவா வீக்கு தெரியல. ஸோ அதனால் அவர் பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இப்போ சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க. பேக் சைடில் நின்று ஒரு பொசிஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போயுமே வீக் வந்து ஃபேஸ் தெரியல. எங்கக்கா ஃபேஸே தெரிய மாட்டேங்குது, இந்த பொண்ணு ஃபேஸே பார்க்க முடியல அப்படின்ட்டுருக்காரு. ஸோ இப்போ அவங்க அக்கா தான், இதுக்கு ஏன்டா ஃபீல் பண்ணுற, நாளைக்கு அந்த பொண்ணு அரங்கம் பண்ணுறா. ஏன்னா ஆமாண்டா, நாளைக்கு நடராஜர் கோயிலில் ஒரு விசேஷம், அதனால் பெரிய பெரிய டான்ஸர்ஸ்லாம் அங்கே வந்து நாட்டியம் ஆடுவாங்க. இந்த பொண்ணும் அங்கே டான்ஸ் ஆட போகிறாடா. நாளைக்கு ஈவினிங் 6 o'clock ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, சரிக்கா நீயும் வரியா? எங்கக்கா நாளைக்கு தானே ஃபஸ்ட் டேவே லேட்டாக போயிட்டு ஃபஸ்ட் டேவே இந்த மாதிரி சீக்கிரம் எக்ஸ்கியூஸ் கேட்டு வரதெல்லாம் தப்பாக இருக்கும்ல. டேய் 6:30 மணிக்கு மேலே தான்டா ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அப்புறம் என்ன ப்ராப்ளம்? சரிக்கா நான் எப்படியோ வர ட்ரை பண்ணுறேன், அந்த என்னோடய லக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அப்போவாது அந்த பொண்ணை பார்க்க முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிகிட்டே அவர் வந்து போயிடுறாரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. எப்பவும் போல் அவரோட ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பி போகிறாரு. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா சிதம்பரத்தில், அதனால் அவர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே 8 o'clockலாம் கிளம்பி போயிட்டார். ஸோ போயிட்டு அங்கே இருக்கிற டியூட்டிஸ்லாம் பார்க்குறாரு. அங்கே இருக்கிறவங்களாம் நல்லா வெல்கம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ ஈவினிங் டைம் ஆகுது. ஸோ நார்மலான ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு 10 o'clock வரைக்கும் ஒர்க் இருக்கும். ஸோ இன்றைக்கி வீக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால அவருக்கு வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. ஒரு 8 o'clockலாம் அவருக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அக்கா நாட்டியாஞ்சலி வர சொன்னால, சரி ஓகே சும்மா இருக்கிறது அங்கேயாவது போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் ஸ்ட்ரைட்டாக கோவிலுக்கு தான் வராரு. ஸோ உள்ளே போகும்போதே ஒரு விதமான டிவைன் மோட் அதை ஆன் பண்ணிவிட்ட மாதிரி வீக் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் அந்த நாட்டியாஞ்சலி சத்தங்கள், சாமி பாட்டு, இந்த மாதிரி இந்த வைபோடே அந்த கோவிலுக்குள்ளே அவர் என்ட்ரி ஆகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அப்படியே உள்ளே போயிட்டுருக்காரு. பட் நாட்டியாஞ்சலி எங்கே நடக்குது அப்படின்னு அவருக்கு தெரியல. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட, எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே நாட்டியாஞ்சலி எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தோ அங்கே நடக்குது தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரும் இப்போ வந்து அந்த இடத்துக்கு போகிறாரு. ஸோ வழக்கத்துக்கு மாற இன்றைக்கி கோயிலில் செம்ம கூட்டம். ஸோ கூட்டமாக இருக்கிறதுனால உட்காந்துருக்கிற சேர் எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சு, அங்கங்கே நின்றுட்டு மட்டும் இருக்காங்க. ஸோ முன்னாடி பார்க்குறாரு, கொஞ்சம் முன்னாடியில் இருக்கிற இடம் வந்து காலியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஃப்ரண்ட்லேயே போய் நிற்கிறாரு மனுஷன். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் நிற்கிறாரு. ஸோ அடுத்து யார் டான்ஸ் ஆட போகிறாங்க அப்படின்றத மைக்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மைக்கில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அடுத்தபடியாக இந்த சிதம்பரத்துக்கே பெருமை சேர்க்கும் வகையாக இருக்கும் அந்த நாட்டியாஞ்சலி பயன் மற்றும் அவர் குழுவினரை நாட்டியம் ஆடுவதற்காக மேடைக்கு அழைக்கின்றேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு.
ஸோ இப்போ ஒயன் அப்படின்ற பெயரை கேட்டதுமே அவருக்கு வந்து ஸ்ட்ரைட் ஆகுது. ஏய் இது நிலாவுக்கு சொல்லிக் கொடுக்குற டான்ஸ் டீச்சர்னு அக்கா சொல்லியிருந்தாளே நம்மக்கிட்ட. ஓ அந்த பொண்ணு தான் டான்ஸ் ஆட போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஈகராக வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ அப்படி லைட் ஆஃப் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்ப ஆன் ஆகுது. அந்த ஸ்டேஜில் இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாமே சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே சர்க்கிள் கலைஞ்சு எல்லாருமே ஃப்ரண்ட்டுக்கு வராங்க. நடுவில் நிற்கிற அந்த கேர்ள், எஸ் அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். அப்படி தலையை மேலே நிமித்திக்கிட்டே வரீங்க, டான்ஸ் ஆடிட்டே வரீங்க. வி டோட்டல் ஃப்ளாட். மனுஷன் கண்ணை சிமிட்டாமல் உங்களையே பார்த்துட்ருக்காரு. அவ்வளோ அழகாக ஆடுறீங்க. நீங்கள் தான் மெயின் டான்ஸர் போல் இருக்குது. அதனால சென்டரில் நின்று அவ்வளோ சூப்பராக ஆடிட்டுருக்கீங்க. மனுஷனால் கண்ணை வேறு எங்கேயுமே பார்க்க முடியல. வாவ் அப்படின்ற மாதிரி உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்களும் ஒன்றும் சளைச்சது இல்லை. சும்மா ப்ரொஃபஷ்னல் டான்ஸருக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக ஆடுறீங்க. ஸோ இப்போ அப்படியே பாட்டு போயிட்டே இருக்கு. வியும் கன்சமிட்டாமல் உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ அப்படியே பாட்டு வந்து நிற்கிது. ஸோ இந்த டான்ஸர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த பேக் சைட் ஆஃப் த ஸ்டேஜ் அந்த இடத்துக்கு இப்போ வி குடுன்னு ஓடுறாரு. எஸ், நீங்கள் அங்கே உங்களுக்கு வந்துட்டு உங்கள் டீம் மெம்பர்ஸ்லாம் வந்து வேர்த்திருக்கும் இல்லையா, அப்போ டவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டவல் எடுத்து நீங்கள் டேப் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கீங்க. ஜல் 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 ஜல்து அந்த கொலுசு போட்டுட்டு நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. வி அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அந்த ரூம்குள்ளே போகிற வரைக்குமே உங்களை பார்த்துட்டே தான் இருக்காரு. ஸோ இப்போ ரூம்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க. வி இப்போ அப்படியே சிரிக்கிறாரு, ஷை ஆகுறாரு. இதனால தான் இத்தனை நாளாக நான் இவ ஃபேஸை பார்க்கவே இல்லையா. பா என்ன பொண்ணடா இவ, இவ்வளோ அழகாக ஆடுறா. அப்புறம் தேவி சிதம்பரத்துக்கு இதுக்காக தான் ஒன்று அந்த கடவுள் வர வச்சிருக்காரு போல இருக்கு. உன்னோட ஃபேஸை நேரில் பார்க்கணுன்றதுக்காக தான் இத்தனை நாளாக உன்னோட முகத்தை நான் பார்க்கவே இல்லையா. என் கண்ணு முன்னாடியே தான் இருந்திருக்க, ஆனால் நான் உன்னை பார்க்கல. இப்போ தான் அதுக்கான ரீசன் புரியுது அப்படின்ற மாதிரி ரசிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே அவர் நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ அப்போ அவங்க மாமா, அதாவது அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்திருப்பார். ஸோ அவர் வராரு, வியை பார்த்துட்டாரு. டேய் இங்கே என்னடா பண்ணுற? மாமா நீங்களா, எங்கே உட்காந்துருக்கீங்க? உங்களை நான் பார்க்கல, தேடலை, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ கூட்டிகிட்டு போனதுமே அங்கே பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்குது. ஸோ அதனால் வியும் போய் அங்கே உட்காந்துட்டாரு. டேய் இப்போ தான்டா அந்த ஒயின் பொண்ணு டான்ஸ் ஆடினா பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தேங்க்கா, தங்க சிலையாட்டம் இருந்தா. என்னது? பார்த்தேங்க்கா, ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடினா அந்த பொண்ணு, நல்லா இருந்துச்சு. இன்னும் ஒரு பாட்டு இருக்குடா அவளுக்கு, அதையும் பார்த்துட்டு போகலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ அடுத்த பாட்டும் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் தான் காஸ்ட்யூம் மாற்றிட்டு வந்திருக்கீங்க. ஒரு மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. அதுலேயுமே ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. மார்கழி திங்கள் அல்லவா அந்த சாங் இருக்குல்ல, அதுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. சூப்பராக ஆடுறீங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதையுமே வி பார்த்து ரசிக்கிறாரு. இப்போ அந்த சாங்குமே முடிஞ்சதுமே வி வந்து என்ன பண்ணுறாரு, அக்கா எனக்கு ஒரு ஃபோன் கால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடு போகிறாரு. இப்போ மொத்த நாட்டியாஞ்சலியுமே முடிஞ்சிருச்சு. எல்லா டான்ஸர்ஸுமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி நீங்களுமே உங்கள் ஃப்ரெண்டு கூட நடந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்கூட்டியில் உட்காந்துட்டு பின்னாடி உங்கள் ஃப்ரெண்டையும் வச்சுட்டு நடந்து ஸ்கூட்டியில் அப்படியே போயிட்டுருக்கீங்க.
ஸோ அது அப்படியே வந்து நீங்கள் கோயிலேருந்து வெளில போகிறது, நீங்கள் ஸ்கூட்டியில் ஏறுறது, அது வரைக்குமே உங்களையே தான் பார்த்துட்ருந்தாரு. ஸோ இப்போ நீங்களும் போயிட்டீங்க. ஸோ இப்போ தான் வந்து ரியலைஸ் ஆகுது, நம்ம கோயிலை விட்டே வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு. இப்போ அவங்க மாமா அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க, டேய் எங்கடா இருக்க அப்படின்னு. ஐயோ மாமா நான் வெளியில் வந்துட்டேன் பேசிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நாங்களும் வரோம் அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளில வந்துடுறாங்க. ஸோ இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ உங்களை பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு அம்மா, ஒரு தம்பி காலேஜ் படிச்சிட்ருக்கான். ஆல்மோஸ்ட் காலேஜ் முடிக்க போகிறான். அண்ட் உங்களுக்கு அப்பா இல்லை, நீங்கள் 3 பேர் மட்டும்தான் உங்கள் வீட்டில். ஸோ நீங்கள் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக தான் இருக்கீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டணுன்றது ஆசை. ஸோ அந்த ப்ராசஸில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் அதுவுமே முடிய போகுது. உங்கள் ட்ரீம்ஸ் எல்லாமே நடக்க போகுது. இப்போ உங்களோட ட்ரீம்ஸ் என்னென்னா, ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணணும், நம்ம குடும்பத்துக்கு ஒரு பேக் போனாக இருக்கணும் அவன், அப்படின்ற மாதிரியான கனவு தான் உங்களுக்கு. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா தான் இருக்காங்க. என்னடா இன்றைக்கி டான்ஸ் நல்லா பண்ணியா? நல்லா பண்ணேம்மா. இன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் 3 ப்ரைஸ் வாங்கினோம். நான் வந்து ஒரு 5 சாங் செலக்ட் பண்ணியிருந்தேன். என்ன ரீசன் தெரில, அந்த 2 சாங் செலக்ட் ஆகலை. பட் இந்த 3 சாங்குமே ப்ரைஸ் அடிச்சிருச்சுமா. எந்த நாட்டியஞ்சலிடரா நீ ப்ரைஸ் வாங்காமல் வந்திருக்க? நீ தான் ப்ரொஃபஷ்னலாக டான்ஸர் ஆச்சே. இந்த சிதம்பரத்துக்கே பெருமை சேர்க்குறதே நீ தானடா. இதே சொல்லிகிட்டு இருக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையில் வந்து பூ வச்சுருப்பீங்க, அதை கழட்டிகிட்டே பேசுகிறீங்க. சமைச்சிட்டியாம்மா இல்லை நான் சமைக்கவா? மணியை பார்த்தியா? மணி 9:30. இவ்வளோ நேரமும் சமைக்காமல் இருப்பேனா என்ன? சமைச்சு வச்சுருக்கேன், வா சாப்பிட்லாம். சரிம்மா நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வந்து சாப்பிட்றீங்க. ஸோ இப்போ அப்படியே சைடு பார்க்கலாம். மனுஷன்தான் ரூமில் அப்படியே படுத்துட்டு உங்களையே நினச்சிட்ருக்காரு. நீங்கள் ஆடின அந்த அழகு, உங்களோட காலில் போட்டிருந்த அந்த கொலுசு, உங்கள் கண், உங்கள் இடுப்பு, இது எல்லாத்தையுமே மனுஷன் அப்படியே ரசித்து உங்களையே பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ திடீர்னு அவருக்கு வந்துட்டு தாட் ஆகுது. அதனால் ஓப்பன் பண்ணுறாரு, யூடியூப் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நாட்டியாஞ்சலி வச்சு பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ காலையில் எல்லாருமே வீட்டில் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ சாப்பிட்டுட்ருக்கும்போது, நிலா இன்றைக்கி உனக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குது, மறந்துடாத. ஸ்கூல் முடித்து வந்ததுமே அப்பாவை போய் விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்பாவுக்கு எப்போவுமே 3 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும் போல இருக்குது. 4 மணிக்கு அவளுக்கு வந்துட்டு டான்ஸ் கிளாஸ் இருக்கும் போல். ஸோ டான்ஸ் கிளாஸ் அப்படின்னோடனே வந்துட்டு டக்குன்னு, அக்கா டான்ஸ் கிளாஸ் இருக்கா இன்றைக்கி நிலாவுக்கு? ஆமாண்டா, அதுக்கேண்டா இவ்வளோ ஷாக் ஆகுற அப்படின்னு பாப்பாவுக்கு வந்து ஜடை பின்னிகிட்டே பேசிகிட்ருக்காங்க. அப்போது நான் போய் பாப்பாவை விடவா? அப்படியா? என்னங்க அவன் கூட்டு போகிறான்னு சொல்கிறான், என்ன சொல்கிறீங்க? சரி கூட்டு போகிறதுனா கூட்டு போட்டோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்து கூட்டு போயிடுவாடா. திரும்ப அழைச்சிட்டு வர்றது அதுவும் நானே அழைச்சிட்டு வந்துடுறேன் மாமா. சரி பின்ன என்ன, அவனே கூட்டு போயிட்டு வரட்டும். சரி வாடா நிலா குட்டி வா, ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்துட்டு நிலாவை வந்து ஸ்கூலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ தேவாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போகிறாரு. அங்கே போயும் அவருக்கு வந்துட்டு சும்மா இருக்க முடியல. டைம் வாட்சை பார்த்துட்டே இருக்கார். எப்போ 3 மணி ஆகும், எப்போ 3 மணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ லன்ச்லாம் முடிச்சுட்டு 3 மணியும் ஆகுது. ஸோ கடன்னு வராரு. வந்ததும் அப்போ தான் நீலா வந்து ஸ்கூலில் இருந்து வந்திருப்பா. வந்துட்டு மாமா நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க, உங்களுக்கு அதுக்குள்ளே வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதெல்லாம் இல்லடி, உனக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குல்ல, போய் காஸ்டியூம் மாற்றிட்டு வா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்களா? ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்றாரு. சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டா. ஸோ இப்போ ஒரு டைம் வந்து ஒரு 3:30 தான் இருக்கும். ஸோ அந்த டைமுக்கே வந்துட்டு பாப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இப்போ போய் அங்கே பைக்கை நிறுத்துறாரு ஸ்கூல் முன்னாடி நிறுத்திட்டு இப்படி பார்க்குறாரு, எங்கேயாவது இருக்காளான்ட்டு. மாமா என்ன பார்த்துட்ருக்கீங்க? 3:30 மணிக்கெலாம் கூட்டிகிட்டு வந்துட்டு பாருங்கள் யாருமே வரல. ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க? யாரும் வரலன்னா என்ன, உன்னோட வயனக்கா இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட போயிட்டு புதுசாக ஏதாவது டான்ஸ் கற்றுக்கோ.
உனக்கு நாட்டியத்தில் பெரிய ஆளாக ஆகணும்னு ஆசைலாம் இல்லை போலையே. மாமா, அந்த ஆசைலாம் எனக்கு நிறையவே இருக்குது. அதுக்காக இவ்வளோ சீக்கிரமாவா? பரவாயில்ல, உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்டி. சரி 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 சரி, எங்கே இப்போ வாங்கி தரேன்னு சொன்னீங்க? போகும்போது வாங்கி தரேன், சரியா? இப்போ கிளாஸ் போ. எங்கே யாரையுமே காணோம், எல்லோரும் உள்ளே இருப்பாங்க மாமா. சரி இரு, உன்னை வந்து விடுறேன் அப்படின்றாரு. நீங்கள் ஏன் உள்ளே வரீங்க மாமா? வந்து விட்டுட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பைக்லேருந்து இறங்கி பாப்பாவை வந்து கூட்டிகிட்டே உள்ளே போகிறாரு. அந்த அந்த ஸ்கூலே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஹோம்லியாக வீடு மாதிரி தான் இருக்குது, ஆனால் அது ஸ்கூல். அப்படியே உள்ளே போயிட்டே இருக்காங்க. கொஞ்சம் ஒரு ஒரு என்ட்ரன்ஸை தாண்டினதுமே ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. அந்த ஸ்பேஸில் ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து நின்று டான்ஸ் பண்ணிகிட்ருக்குற மாதிரி இருக்குது. வயனக்கா இன்னைக்கு பெரிய பசங்களுக்கெலாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், அங்கே பாருங்க அப்படின்னு நிலா சொல்கிறா. இப்போ அப்படியே அங்கே பார்த்தா நீங்கள் தான் கொஞ்சம் ஒரு 15 to 16 ஏஜ் இருக்கிற பசங்களுக்கு நின்று டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. அப்போ பேக் சைடில் திரும்பி நின்றுட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி க்ரீன் கலர் சாரீ, ரெட் கலர் ப்ளவுஸ் வந்து போட்டிருக்கீங்க. சுத்தையாங்க அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே டான்ஸ் ஆடிட்டே இருக்கீங்க திரும்பி நின்று. இப்போ அப்படியே திரும்பி நிற்கிறீங்க, ஃப்ரண்ட்டு டேர்ன் பண்ணுறீங்க. தேயாங்க்கு அப்படியே தென்றல் காற்றெல்லாம் வந்து மேலே பாயுது. சிரித்து சிரித்து உங்களையே பார்த்துட்ருக்காரு ரசித்து. இப்போ நிலா தான் மாமா அப்படின்னு கூப்பிடுறா. ஸோ அப்போ தேயாங்க அப்போ தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாரு. ஸோ அப்போ கூலிங் கிளாஸை கழட்டிகிட்டே பார்க்குறாரு. மாமா சொல்லுடி, என்னச்சு? அதுதான் எங்கள் வயனக்கா, என்னோட டான்ஸ் டீச்சர். தெரியும் தெரியுமா? ஆமாம்ல, நேற்று நீங்கள் டான்ஸ் பார்த்தீங்கல்ல, நான் தான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஆமாம். சரி மாமா, நான் மேலே கிளாஸ்க்கு போகிறேன், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போங்க. மறக்காமல் 6 மணிக்கெலாம் கிளாஸ் முடிஞ்சிடும், வந்து கூட்டிகிட்டு போங்க. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறா அவ. சரிடி நீ போ, நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உங்களை பார்த்துட்டே போகிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு டான்ஸ் ஸ்டெப்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சிட்டிங்க. ஓகே கைஸ், இந்த ஸ்டெப் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. அடுத்து வர அரங்கத்தில் நான் உங்கள் கூடலாம் தான் ஆடலான்னு இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும், சரியா? ஓகே கைஸ், குட் லக் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இப்போ மேலே போகிறீங்க. ஸோ மேலே வந்து ஆல்ரெடி உங்களுக்காக பசங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து பிகினர்ஸ்க்கு தனியாக, கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிற 10th படிக்கிற பசங்க, 12th படிக்கிற பசங்க, அந்த மாதிரி கொஞ்சம் பிகினர்ஸ், அந்த மாதிரி லெவல் வைஸ் நீங்கள் டீச் பண்ணிகிட்ருக்கீங்க போல இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு பிகினர்ஸ் கிளாஸ், அதனால தான் 4 o'clock நீங்கள் அதை கண்டக்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் போனதுமே ஹைடா குட்டீஸ் எல்லோரும் நேற்று சொல்லி கொடுத்த ஸ்டெப்பை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே. ஓகே, வெரி குட். அண்ட் பதாகம் அந்த ஸ்டெப்லாம் நான் சொல்லி கொடுத்தனே, எங்கே அதெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணுற போசஸ் எல்லாமே பண்ண சொல்லிகிட்ருக்கீங்க. அந்த பசங்களும் அதெல்லாம் அழகாக வந்து போட்டுட்ருக்காங்க. ஓகே, வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ கிளாஸ் வந்து நடத்திகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ தேயாங் சைட் பார்க்கலாம். ஸோ தேயாங் அப்படியே திரும்பவும் வந்து வாட்சை தான் பார்த்துட்ருக்காரு. ஐயோ, எப்போ 6 மணி ஆகும், எப்போ 6 மணி ஆகும், எப்போ திரும்ப போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ ஒரு வழியாக டைம் வந்துட்டு 5:30 போல் ஆகிடுது. திரும்பவும் அவர் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டார் அங்கே. ஸோ இப்போ போனதுமே எங்கே வந்து நீங்கள் டீச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு தெரியல, அதனால் உள்ளே வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ ஒரு இன்ஸ்பெக்டர் உள்ளே நடந்து வரதை பார்த்ததுமே அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. இங்கே டான்ஸ் எங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க? மேலே சொல்லிக் கொடுக்குறாங்க சார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்துட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இப்போ போனதுமே அங்கே ஒரு பெரிய பால் ரூம் மாதிரி இருக்குது. ஸோ அதில் நிறைய டான்ஸ்
டான்சர்ஸோட பொசிஷன்ஸு அந்த ட்ராயிங்கு அண்ட் நீங்கள் வாங்கின நிறைய அவார்ட்ஸு, நீங்கள் போட்ட நிறைய டான்ஸ் ஸ்டெப்போட பொசிஷன்ஸ், அந்த ஃபோட்டோஸ்லாம் அங்கே வந்து வாலில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே கண்டுபிடிச்சிட்டாரு நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ அப்போ அங்கே ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. அந்த ஸ்டேஜில் நீங்கள் உட்காந்து கையில் அந்த உட்டன் கட்டை இருக்கும் இல்லையா, அந்த டான்சர்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, டிக் டிக்குன்னு தட்டிக்கிட்டே, அதை வச்சுட்டே நீங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதை அப்படியே வாலில் சாஞ்சு நின்று கை கட்டி நின்று பார்த்துட்ருக்காரு தயாங். ஸோ இப்போ நீங்கள் தான், ஓய் ஷீலா, அரமண்டி ஒழுங்காக போடு, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அரமண்டி போடலைன்னா ஒரு பரதநாட்டியம் முழுமையே அடையாது, அரமண்டி தான் வெயின் இம்பார்ட்டன்ட், போடு, அங்கே பக்கத்தில் நிலா பாரு எப்படி போடுறா, அவளை பார்த்து போடு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அதை தயாங் வந்து கைகட்டி நின்று சிரித்து பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் யதார்த்தமாக அப்படியே ஃப்ரெண்டில் பார்க்குறீங்க, பார்த்தா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஓகே கைஸ், டைம் இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது, ஸோ பெல் அடிச்சிருச்சுன்னா கிளம்பிடுங்க, ஓகே ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. நடந்து போய் தயாங் கிட்டே போய் விட்டுறீங்க. தயாங் அப்போவுமே ஒரு மாதிரி செட்யூசிங்காக பார்ப்பாங்கல்ல, கண்ணை ஒரு மாதிரி ஷார்ப் பண்ணிகிட்டே, அந்த மாதிரி உங்களை பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் தான் அவர் முன்னாடி அப்படியே கையை வச்சு ஷேக் பண்ணுறீங்க. சார், யார் சார் நீங்கள், யாராவது பேரண்ட்டா, பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னை பார்த்தா பேரண்ட் மாதிரியாக இருக்குது. சாரி சார், நீங்கள் திடீர்னு வரவும் யாரோட பேரண்ட்டோன்னு நினச்சிக்கிட்டேன். பேரண்ட்லாம் இல்லை. ஓகே, அப்போது கார்டியனா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் அப்படியே ஒரு மாதிரி முறைக்கிறாரு. நான் இந்த ஏரியாவுக்கு புதுசாக வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் கிம் தயாங். ஓ, வெல்கம் டு அ ஸ்கூல் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ வீதா, ஸ்கூல் நல்லா ட்ரெடிஷ்னலாக ஹோம்லியாக சூப்பராக தான் இருக்குது, நீங்கள் தான் இங்கே ரன் பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை சார், இந்த ஸ்கூலோட ஓனர் வேறு, நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், டான்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். ஓ நைஸ், பார்த்தேன், ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுக்குறீங்க, தேங்க்யூ சார். என்னை இங்கே இன்ஸ்பெக்ஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கூலை ஒழுங்காக ரன் பண்ணிகிட்ருக்கீங்களா, எல்லாம் ஒழுங்காக போயிட்டுருக்கான்னு பார்க்க வந்திருக்கேன், இந்த ஸ்கூலை எனக்கு சுற்றி காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ நீங்கள் தான், என்ன இதுக்கு முன்னாடி யாரும் இந்த மாதிரிலாம் வந்து கேட்டதில்லையே, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்ன சுற்றி காட்டுறீங்களா? சுற்றி காட்டுறேன் சார், பட் ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு, இப்போ போய் என்ன ஒரு 15 மினிட்ஸ் ஆகுமா? சரி ஓகே சார், சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் எல்லாருக்கும் சுற்றி காட்டிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே கீழே போகிறீங்க. கீழே போனால் அங்கே வந்து உங்களோட ஃப்ரெண்டு நீங்கள் மானிட்டர் பண்ணி வச்சுருப்பீங்க ஒரு டீமுக்கு, அந்த டீமுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஃபோன் கால் வந்திருக்கும் போல இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் போகிறத பார்த்துட்டு, ஒயன் இங்கே வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இதோ வரேன், ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. தயாங்கும் உங்கள் பின்னாடியே தான் வராரு. அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போனதுமே, எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கால் இருக்குது, இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் இந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்கிறா அவளும். சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்பை வந்து போட்டு காட்டிகிட்ருக்கீங்க. இந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு அப்படி என்ன கஷ்டம் இருக்குது? ஒன்றும் இல்லை, என்னை நல்லா லிசன் பண்ணுங்கள், ஓகே? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதை இப்படி கொண்டு போய் அப்படின்ற வரை நீங்கள் அப்படியே சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. தயாங்க அதையுமே அங்கே நின்று பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே அழகாக போட்டு காட்டிகிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த ஸ்டெப்பெல்லாம் போடும்போது ஒரு மாதிரி வளைஞ்சு பின்னாடி போய் போஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வளையிறதுனால உங்களோட இடுப்பு நல்லாவே அவருக்கு தெரியுதுங்க. அந்த இடுப்பில் வேறு அழகான ஒரு மச்சம் இருக்குது உங்களுக்கு, ஹிப் செயின் வேறு போட்டிருப்பீங்க. ஸோ அதனால் ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் ஹிப்பு பார்க்க. அது அப்படியே செட்யூசிங்காக மனுஷன் பார்க்குறாரு. அவர் அப்படி பார்க்குறாருன்றதை நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க. நோட் பண்ணிவிட்டு, ஓகே கைஸ், இந்த ஸ்டெப் தான், கண்டினியூ பண்ணுங்கள், மஞ்சு அக்கா வந்துடுவா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே தயாங்கிட்ட போகிறீங்க. என்ன சார் சுற்றி காட்டிட்டேனா, பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே ஸ்கூல் பெல் அடிக்குது. அங்கேருந்து நிலா வந்துடுறா. நிலா வந்துட்டு தயாங்க பார்த்ததுமே மாமா அப்படின்ட்டு ஓடுறா. என்னது மாமாவா அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க தயாங்க. ஐயோ இவ வேற கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி அவர் தலையை சொல்லிடுறாரு.
இப்போ நிலாவோட ஃப்ரெண்டு வந்து அங்கே நின்று அவளை கூப்பிட்ருப்பா போல இருக்குது. ஸோ அதனால் நிலா வந்து தேவன் கிட்ட வராமல் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசிகிட்ருக்கா. ஸோ இப்போ நீங்கள் தான் சார், நான் அப்போவே நீங்கள் கார்டியனானு கேட்டேன்ல, எதுக்கு நீங்கள் உண்மையை சொல்லலை? அதை விட்டுட்டு இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்கேன், எனக்கு ஸ்கூலை சுற்றி காட்டுன்னு என் டைம் எதுக்கு சார் வேஸ்ட் பண்ணிங்க? எதுக்கு சார் இப்படி போய் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்போ தான் தயாங் வந்து சிரிச்சுக்கிட்டே நான் ஒன்றும் போயெல்லாம் சொல்லலை, உண்மையே சொல்கிறேன். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்கு. உன்னை பார்த்த அடுத்த நிமிஷமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போல இருந்துச்சு. அதனால தான் ஸ்கூலை சுற்றி காட்டணும் உன்னை அலைய விட்டேன். இப்போ உண்மையை சொல்லிட்டேனா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக ஆன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ நீலா அங்கேருந்து வந்துடுறா. வயனக்கா, இன்றைக்கி நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே எனக்கு நல்லா மண்டையில் இருக்குது. இன்றைக்கி நான் கண்டிப்பாக வீட்டில் போய் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். நாளைக்கு வரேன், வாங்க மாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அப்படி கூட்டிகிட்டு போகிறா. ஸோ இப்போ தேயாங் தான் திரும்பவும் கூலிங் கிளாஸை எடுத்து அப்படி கண்ணாடியில் மாட்டிகிட்டே பாய் வயனக்கா அப்படின்னு கண்ணாடியை லைட்டாக கீழே இறக்கிட்டு டிங்குன்னு கண்ணடிச்சிட்டு போகிறாரு. திரும்பி போகும்போது அவருக்கு ஒரு ப்ரௌடான ஸ்மைல், அப்படியே சிரிச்சுக்கிட்டே போய் பைக்கில் ஏறுறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே பைக்லேயே ஏறி அவர் போயிட்டாரு. ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான் அங்கேருந்து ஃபோன் பேசி முடிச்சிருப்பா, வந்திருப்பா. வயன், என்னடி ஸ்கூல் முடிஞ்சிச்சுடி, கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறா. கிளம்பலாம், இதோ ஒரு நிமிஷம் நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டீங்க. இப்போ ஸ்கூட்டிலாம் எடுத்துகிட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு கிளம்பலான்னு இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, அது சொல்லு. இன்னைக்கு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்தார்ல? ஆமாம், அவரை கூட நீ ஸ்கூலெல்லாம் சுற்றி காட்டிகிட்டு இருந்தியே. ஆமாண்டி, அவர் ஆக்சுவலாக ஸ்கூலை சுற்றி பார்க்குறதுக்காக வரல, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா, என்னை பிடிச்சிருக்கான், எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாருடி. என்னடி சொல்கிற? இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரிலாம் வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணதில்லையே, இது என்ன பையன் புதுசாக இருக்குது? ஆமாண்டி, போகும்போது கண்ணு வேற அடிச்சுட்டு போகிறாரு. எனக்கு இதெல்லாம் புதுசாக தாண்டி இருக்கு. ஆனால் ஏன் அவர் எங்கே பார்த்தாரு என்னன்னு எனக்கு தெரியல. என்னை பார்த்ததும் பிடிச்சிருச்சான், எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாருடி. வயன், ஐயோ டி, ஹேண்ட்ஸமாக இருக்காருடி அவர், அதுவும் இல்லாமல் போலீஸ் வேறு. வயன், நீ ஒரு நல்ல பையனை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட, ஏன் அது இவராக இருக்கக்கூடாது? நீ வேற. எனக்கு என்னோடய அப்பா, நான் அப்பாவாக நினச்சிட்ருக்கிறது என்னோடய சிவன். அவர் கண்டிப்பாக எனக்கு நல்ல பையனை பார்த்து வைப்பார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதுக்காக நான் வரவங்க ப்ரப்போஸ் பண்ணுறவங்க எல்லாரையுமே அந்த பையன்தான் நினைக்க முடியாது இல்லையா? அதெல்லாம் இல்லை, அவர் ஏதோ பார்த்த இன்ஃபாக்சுவேஷனில் கூட எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம். இதுக்காகலாம் நான் யாரையும் நம்ப போகிறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அப்படியே ஸ்கூட்டி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. வீட்டுக்கு போயிட்டு உங்கள் ரூமில் உட்காந்துட்டு அது எப்படி அவ்வளோ தைரியமாக ப்ரப்போஸ் பண்ண முடியும் ஒருத்தரால்? ஐ லவ் யூ கூட சொல்லலை, அதுக்குள்ளே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாரு. என்ன மனுஷன் இவர் அப்படின்ற மாதிரி நீங்களும் திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. எப்பவும் போல் தேயாங் வந்து நிலாவை வந்து கிளாஸில் விடுறதுக்காக வந்திருப்பார். ஸோ இப்போ நீங்கள் தான் அங்கே நின்றுட்டுருப்பீங்க. தேயாங்க பார்த்ததுமே நிலா நீ உள்ளே போடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவளும் ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐ எம் ஆல்வேஸ் ஃப்ரீ ஃபார் யூ பேபி, நீ என்ன வேணால் பேசலாம் என்கிட்ட அப்படின்றாரு. இந்த மாதிரி முதல்ல ஃப்ளர்ட் பண்ணுறது நிறுத்துங்க சார். உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, போலீஸ் இன்ஸ்பெக்டர், நீங்கள் பெரிய பொசிஷனில் இருக்கீங்க. என்ன சார் இதெல்லாம்? ஒரு பொண்ணுக்கிட்ட ஐ லவ் யூ கூட சொல்லாமல் டைரெக்டாக கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு எப்படி சார் இவ்வளோ தைரியமாக கேட்டீங்க நீங்கள்? ஓ, என்னோடய நாட்டை கலைஞ்சதுக்கு நான் ஐ லவ் யூ சொல்லாதது தான் இப்போ குறையா இருக்கா? ஓகே,
அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா, நீங்கள் ஒரு கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பீங்க, அதனால் கொஞ்சம் உங்கள் ஹைட்டுக்கு ஈக்குவலாக குனிஞ்சிட்டு உங்கள் கண்ணை பார்த்து ஐ லவ் யூ நாட்டிய களஞ்சியமே, இப்போ ஓகேவா, ப்ரப்போஸ் பண்ணிட்டேனா பர்ஃபெக்டாக அப்படின்னு கேட்குறாரு. சார், நான் உங்கள் ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் என்னடானா ஐ லவ் யூ சொல்லிகிட்ருக்கீங்க, உங்ககிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு, என்னை மறந்துடுங்க, நான் அதுக்கேற்ற பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டுக்க திரும்பி போகிறீங்க. ஸோ இப்போ தேயாங் தான், ஓய் நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. யார் சொன்னாலும் உன்னை விட்டு போக மாட்டேன், என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என்னோடய பொண்டாட்டி அப்படின்றாரு. அப்படின்னு நீங்கள் அப்படியே திரும்பி போகிறீங்க. அவரும் சிரிச்சிட்டே அப்படியே அவரோட ஸ்டேஷனுக்கு போயிருப்பார். நீங்கள் அப்படியே கிளாஸை வந்து ஒரு மாதிரி சிடுனே தான் நடத்திட்டுருக்கீங்க. எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அரைமணி ஒழுங்காக போடுங்க, ஷீலா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது அரைமணி ஒழுங்காக போடுங்க, ஒழுங்காக போடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து கிளாஸை நடத்திட்டுருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே டைம் ஆகுது. ஸோ தேயாங் வந்து நீலாவை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருப்பார். ஸோ நீங்களும் அதே டைம் தான் வந்து ஸ்கூட்டிலாம் எடுத்துகிட்டு கிளம்பியிருக்கீங்க. ஸோ அப்போ அப்படியே நிலாவை வந்து அவர் கையில் பிடிச்சிட்டே, ஓய் நாட்டிய களஞ்சியமே பாய் அப்படின்னு கண்ணடிச்சிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அதை உங்கள் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு சிரிக்கிறா. பையன் என்ன நாட்டிய களஞ்சியமாமே, சும்மா ரெடி நீ வேற, நானே கடுப்பில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவர் பைக்கில் ஏறி உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அப்படியே கண்ணாடியை போட்டுட்டு நம்மளோட இந்த ஃபஸ்ட்டு 2 ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துட்டு மனுஷன் பாட்டுக்கு போகிறாரு. இவருக்கு எவ்வளோ கொழுப்பு பார்த்தியா, வயன் ரியலாக அவர் என்னையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாருடி, அவர் அக்செப்ட் பண்ணிக்கோடி ப்ளீஸ் டி அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறா. என்னடி விவரம் தெரியாமல் பேசுகிற, சும்மா இரு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. எப்போவுமே நீங்கள் வந்து ஈவினிங் டைம் தான் கிளாஸ் எடுப்பீங்க. ஸோ மார்னிங் டைமில் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தலை குளிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் மொட்டை மாடிக்கு போயிட்டு துணியெல்லாம் துவைச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் காய போட்டுகிட்டே நீங்கள் வந்து உங்கள் தலையெல்லாம் துவட்டலான்னு அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போயிருக்கீங்க. ஸோ இப்போ துணியெல்லாம் காய போட்டு முடிச்சிட்டிங்க. இப்போ தலையை வந்து விரித்து துவட்டிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ தவட்டும் போது யதார்த்தமாக இப்படி பார்க்குறீங்க பாருங்கள், அங்கே ஒரு மரத்துக்கடியில் தேயாங் அவரோட புல்லட்டை வச்சுட்டு பைக்கில் சாஞ்சிட்டே உங்களை அப்படியே சிரித்து பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பார்த்தது அவரை பார்த்ததுமே ஹாய் அப்படின்றாரு. நீங்கள் ஒன்றே நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஆக்ஷன்லேயே கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஒன்றை பார்க்கலான்னு தான் வந்தேன் அப்படின்றாரு. எது போங்க அப்படின்றீங்க. போக மாட்டேன் அப்படின்னு அவர் இங்கேருந்து ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறாரு. நீங்கள் அப்படி அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் அப்படியே கீழே இறங்கி வரீங்க. ஸோ குடுன்னு வேகமாக இறங்கி அவர்கிட்ட நடந்து அப்படியே டங்குன்னு நடந்து வந்துட்டுருக்கீங்க. சார், என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? நான் தெளிவாக சொன்னேன்ல, எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் உங்கள் ப்ரப்போஸில் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு. திரும்ப என்ன பண்ணுறீங்க? முதல்ல என்னோடய வீடு எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதுக்கு தேயாங் வந்துட்டு இரு நாட்டிய களஞ்சியமே, ஒரு டான்ஸருக்கு இவ்வளோ கோவம் ஆகாது, கூல் அப்படின்றாரு. சொல்லுங்கள், என்னோடய வீடை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இப்போ தேயாங்க தான், நேற்று ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், அப்போ தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றாரு. என்ன கேட்காம என்ன எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்? கேட்டுட்டா ஃபாலோ பண்ணுவாங்க, நீ படம்லாம் பார்த்தது இல்லையா சொல்லும் அப்படின்றாரு. கடவுளே, இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க? ஒன்று பார்க்குறதுக்காக தான். இது என்ன கேள்வி? யாராவது பார்த்துட்டாங்கன்னா தப்பாக நினைப்பாங்க சார். உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, நீங்கள் ஒரு போலீஸ், ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க? நானே அதை பற்றி கவலைப்படலடி சொல்லும், நீ ஏன் கவலைப்படுற? சரி, உங்களுக்கு ஏன் என்னை பிடிச்சிருக்கு, அதுக்கு ஒரு வேலிடான ரீசன் சொல்லுங்கள். அது இன்ஃபாக்சுவேஷனாக இல்லைன்னா நானே உங்கள் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேணாமான்றதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ வீதா, இப்போ என்ன, எனக்கு ஏன் உன்னை பிடிச்சதுன்னு நான் சொல்லணும்,
அது உனக்கு தெரிஞ்சுக்கணும் அதுதானே? ஆமாம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நாளைக்கு ஈவினிங் 7:30க்கு நடராஜர் கோயிலுக்கு வா, அப்போ சொல்கிறேன் அப்படின்றாரு. என்ன கோவிலுக்கா? கோவிலுக்கு தான். ஏன் உனக்கு டேட்டா? என்ன பீரியட்ஸான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன, வா அப்படின்றாரு. சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. நீங்களும் கிளாஸ்க்கெலாம் கிளம்பி போகிறீங்க. இப்போ அப்படியே மதியம் கிளாஸ் டைம் தான். அப்படியே டேஸ் போகுது. திரும்பவும் நிலாவை எப்போல்லாம் கூப்பிட்டு வந்து விடுறாரோ, கூட்டிகிட்டு போகிறாரோ, அப்போல்லாம் உங்களை பார்த்து சைட் அடிச்சுட்டே தான் இருக்கார். ஏதாவது ஒரு சிலுமிஷ வேலை பண்ணிகிட்டே தான் இருக்கார். கண் அடிக்கிறது, ஃப்ளைங் கிஸ் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் நாட்டி கரைஞ்சுமே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது, இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி அவர் உங்களை வந்து கோவிலுக்கு கூப்பிட்ருக்காரு இல்லையா? ஸோ நீங்கள் உங்களோட ரூமில் படுத்து யோசிச்சுட்ருக்கீங்க, கோயிலுக்கு போகலாமா வேணாமா? கோவில் கூப்பிட்டுருக்காரே, அங்கே வந்து ஏன் பிடிச்சதுன்னு சொல்கிறேன்னு சொன்னார், போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. பார்த்தா இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு வந்து யார் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்தா நம்ம தியாங் நல்லா போலீஸ் இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம் போட்டுட்டு டிபியில் இருக்கார். பார்த்ததுமே அவர் தான் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. என்ன இவர் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு, அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகலான்னு டிசைட் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிட்டீங்க. ஸோ அங்கே தேங்க பார்க்கலாம். நாளைக்கு வேறு கோயிலுக்கு கூப்பிட்ருக்கோம், வருவாளா இல்லையானே தெரியலையே. அதை பற்றி ஏதாவது கேட்கலான்னு இன்ஸ்டாகிராமில் ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணவே இல்லை. என்ன பண்ணுறது? வருவான்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி அவளும் உங்களை வந்து லைட்டாக ஃபோனில் அப்படியே பார்த்து சைட்லாம் அடிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்குறாரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. வழக்கம் போல் அவர் வந்து நிலாவை கிளாஸில் கூப்பிட்டு வந்து விடுறதுக்காக வந்திருப்பார். ஸோ அப்போ நீங்கள் கிளாஸ் வந்து அங்கே நடத்திட்டுருக்கீங்க. ஸோ அதை பார்த்துட்டு தேவங்க வந்து உங்ககிட்ட வந்துட்டு, ஓய் நாட்டிய கலைஞமே, சொல்லுங்கள், ஈவினிங் கோயில் கூப்பிட்ருக்கேன், ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. வருவல்ல? அதை பற்றி நான் இன்னும் யோசிக்கல. எனக்கு தெரியும்டி நீ வருவ. நீ வர வைக்கிறேன் அப்படின்னு கண்ணடிச்சிட்டு போகிறாரு அவர் பாட்டுக்க. ஸோ நீங்களும் கிளாஸ்லாம் நடத்துகிறீங்க. ஸோ இப்போ கிளாஸ் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட தான், அம்மா நான் இன்றைக்கி கோவிலுக்கு போயிட்டு வரேன். அப்படியாடா, நல்ல விஷயம், போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கெல்லாமல் பர்மிஷன் கேட்டிருப்ப. சரிம்மா, நான் வரும்போது ஏதாவது கடையில் வாங்கிட்டு வந்துடவா, இல்லை வந்து நான் எதாவது சமைக்கவா? நான் பார்த்துக்கிறேன்டா, எப்போவுமே நீயே சமைக்கணும், நீயே எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்காத. நீ போய் நிம்மதியாக சாமி கும்பிடு, உனக்கு ஒரு நல்ல வரன் வரணும்னு வேண்டிக்கோ. வீடு ஆல்மோஸ்ட் கட்டி முடிக்க போகிறோம். நம்ம வீடு கட்டி கிரகப்பிரவேசத்துக்கு போகிறதுக்குள்ளே உனக்கு ஒரு நல்ல பையன் கிடச்சி உன் கல்யாணமும் நடந்துருச்சுன்னா எனக்கு அதோட என்னோடய பாரம் எல்லாம் குறைஞ்சிரும். அதுவும் இல்லாமல் உன் தம்பிக்கும் காலேஜ் முடிய போகுது, அவனுக்கும் ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னா எனக்கு அது போதும்டா, வேறு எதுவுமே வேணாம். நீ போய் கோயிலில் நல்லபடியாக சாமி கும்பிடு, நல்ல பையன் கிடைக்கணும்னு வேண்டிக்கோ, சரியா? அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா உங்ககிட்ட சொல்லிவிட்டு உங்களையும் கோயிலுக்கு போக சொல்லிட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து கோயிலுக்கு போயிட்டீங்க. ஸோ போனதுமே கோயில் வந்துட்டு வழக்கத்துக்கு மாற இன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஸோ அவர் சொன்ன டைமுக்கு தான் நீங்கள் போயிருக்கீங்க, இருந்தாலுமே கூட்டமாக இருக்குது. ஸோ இப்போ கோவில் வாசல் கொஞ்சம் என்ட்ரன்ஸில் வந்து கோவில் யானை இருக்குது. அண்ட் கோவில்னால் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், சொல்லவே தேவையில்லை. ஸோ கோயில் யானையை பார்த்ததுமே அதுக்கிட்ட வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்க, போய் அந்த யானை பாகன்கிட்ட காசு கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தலையை வந்து கீழே குனிஞ்சு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் பக்கத்தில் இன்னொரு காலடி வந்து நிற்கிது. பார்த்தா அது போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கு. ஆமாம், அது வீதா. அப்படியே அவரை பார்க்குறீங்க, அவரும் உங்களை பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு லைட்டாக கண் அடிக்கிறாரு.
இவருக்கு இதே தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து முன்னாடி திரும்பிக்கிட்டீங்க. ஸோ அந்த யானை அவங்க 2 பேருக்குமே அழகாக ஆசீர்வாதம் பண்ணுது. அப்போ அதை பார்த்துட்டு அந்த யானை பாகன் என்ன சொல்கிறாரு, என்ன லக்ஷ்மி, எப்போவும் ஒருத்தருக்கு தான் ஆசீர்வாதம் கொடுப்ப, இன்றைக்கி என்ன 2 பேருக்கும் சேர்த்தே ஆசீர்வாதம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டே வந்து போகிறீங்க. ஸோ போயிட்டே இருக்கும்போது, எப்போ வந்தீங்க, ஒரு இன்டிமேஷன் கூட கொடுக்காம வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நீ வந்ததை நான் எப்பயோ பார்த்துட்டேன்டி. நீ நடந்து போகிற அழகை பார்த்துட்டு இருந்த, யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினச்சேன். சரிதான்டா சாக்குன்னு நானும் உன் கூட சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படின்னு நீங்களும் வந்து நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ தியாங் என்ன பண்ணுறாருனா, நடந்து போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு திரும்ப முன்னாடி திரும்பி நிற்கிறாரு. ஐ மீன் இப்போ வந்து அவர் உங்கள் முன்னாடி பேக்வேர்டில் நடந்து போயிட்டுருக்காரு. நீங்கள் அவர் முன்னாடி நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்போ அப்படியே உங்களை பார்க்குறாரு ஒரு கிளான்ஸ். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, ஒரு மாதிரி ப்ளூ கலரு சாரீ, ஃப்ளீட் வந்துட்டு ஓப்பன் ஃப்ளீட்டாக விட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி ரெட் கலர் ப்ளவுஸ், பஃப் கை வச்ச ப்ளவுஸ், தலையை வந்து ஒரு மாதிரி பின்னி போட்டிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ பூ வச்சுருக்கீங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அழகாக இருக்கீங்க. அந்த ப்ளவுஸ் தெரியும் இல்லையா, அந்த ஹேண்டில் வந்துட்டு ஸ்லிங் பேக் மாட்டியிருக்கீங்க. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பர்ஃபெக்டாக அழகாக இருக்கீங்க. ஸோ அதை அப்படியே தியாங் பார்த்துட்டே பின்னாடியே நடந்து போயிட்டுருக்காரு. கோவிலில் கூட என் நாட்டிய களஞ்சியம் பார்க்குறதுக்கு இன்னும் ட்ரெடிஷ்னலாக ரொம்ப அழகாக இருக்காளே. என்னடி கிஸ் அடிப்பேன்னு பார்க்குறியா? கோவில் ஃப்ளைங் கிஸ்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் மட்டும் அடிக்கிறாரு. ஸோ இப்போ 2 பேருமே அப்படியே ஜாயின் ஆகி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ போனதுமே பார்த்திங்கன்னா அந்த சன்னதி கிட்ட ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஸோ எல்லாருமே போட்டு உங்களை அங்கே இங்கேன்னு நெரிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாருனா, உங்களோட 2 ஷோல்டரையுமே அவரோட அந்த ப்ராடான கையை வச்சு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. ஸோ அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறத நீங்கள் ஒரு மாதிரி அட்ராக்ஷனோடு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவருமே நீங்கள் பார்க்கும்போது அவருமே அந்த டைம் உங்களை பார்த்துருப்பாரு. 2 பேரோட ஐஸுமே மீட் பண்ணிக்குது. அப்போ தியாங் வந்துட்டு, என்னடி எல்லோரும் வந்து போகிறவங்க வரவங்களாம் உன்னை இடிச்சிட்டு போயிட்டுருப்பான், பார்த்துட்ருக்க முடியுமா? என் பொண்டாட்டியை நான் தானே பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் உள்ளுக்குள்ளே ஒரு வித சந்தோஷத்தோடே அப்படி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ சன்னதிக்குள்ளேயும் வந்துட்டீங்க. நல்லா நிம்மதியாக சிவனை பார்த்து கும்பிட்டுட்டு சாமிக்கிட்ட 90 வாங்கிக்கிறீங்க. ஸோ அந்த 90 எடுத்து நீங்கள் உங்கள் நெத்தியில் வைக்கலான்னு போவீங்க. அப்போ வந்துட்டு, இரு எனக்கு வச்சு விடு அப்படின்றாரு. ஸோ நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விடுறீங்க. ஸோ அதிலே அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, ஓரளவு உங்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டோம் அப்படின்னு. ஸோ இப்போ அவருமே உங்களுக்கு வந்து அழகாக வச்சு விடுறாரு. ஸோ இப்போ நீங்கள் வச்சு விட்டது இல்லாமல் அவருக்கு கிட்ட போய் ஊதி வேற விடுறீங்க. இதெல்லாம் வச்சு மனுஷன் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு, உங்களுக்குமே அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு. ஸோ இப்போ 2 பேருமே கோயிலில் சரணம்லாம் பண்ணிவிட்டு போய் ஒரு கட்டை மாதிரி இருக்குது, அந்த இடத்துல போய் 2 பேரும் உக்காடுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்குறீங்க, சொல்லுங்கள் உங்களுக்கு ஏன் என்ன பிடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தியாங் அப்போ வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு. அங்கே யாரோ ஒருத்தர் வந்து புளி சாதம் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அப்போ தியாங் என்ன பண்ணுறாருனா, அவர்கிட்ட போயிட்டு, இரு நான் போய் புளி சாதம் வாங்கிட்டு வரேன், இரு இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் என்ன பண்ணுறாருனா அங்கே புளி சாதம் வாங்கிட்டு வர்றாரு. வந்ததுமே இந்தா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் வாங்கி சாப்பிட்றீங்க. சொல்லுங்கள் ஏன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவர் அப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக என்னோடய அம்மாவும் என்னோடய அக்காவும் சரியான நாட்டிய பைத்தியம். நாட்டியாஞ்சலி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தினமும் நாட்டியாஞ்சலி பார்க்காம எங்கள் வீடாகவே இருக்காது. அதுவும் எங்கள் அம்மாவுக்கு நீ ஆடுற நாட்டியாஞ்சலினா ரொம்ப பிடிக்கும். என் அக்காவும் அப்படி தான். அதனால தான் உன்னோட கிளாஸில் அவங்களோட பொண்ணை சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி உன் கிளாஸ்லேயும் வந்து சேர்த்தாங்க. ஓ அதான் விஷயமா? அதனால தான் அவங்க என் கிளாஸில் வந்து நிலாவை சேர்த்தாங்களா? அண்ட் ஆல்சோ நானும் உன்னை எவ்வளவோ அவங்க பார்க்குற நாட்டியாஞ்சலிலலாம் உன்னை பார்க்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் பார்க்க முடியல.
உன் ஃபேஸ் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அன்னைக்கு ஒரு 4 days முன்னாடி நீ வந்து நாட்டியாஞ்சலி பண்ண இல்லையா இதே கோவிலில்? ஆ, ஆமாம். அன்னைக்கு கோவிலில் விசேஷம், அதனால் இங்கே நாட்டியாஞ்சலி பண்ணேன். அந்த நாட்டியாஞ்சலி தான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். லிட்ரலி நான் உனக்கு அடிமையே ஆயிட்டேன். எவ்வளோ அழகாக இருந்த தெரியுமா நீ? அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருந்த. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நான் ஏன் உன்னை ஃபோனில் பார்க்கல. அந்த கடவுள் என்னை இங்கே சிதம்பரம் வர வச்சு உன்னை நேரில் பார்க்க வச்சுருக்காரு. நிஜமா எனக்கு அந்த நிமிஷம் உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு வயன். என் மனசில் இவ தாண்டா உனக்கானவன்னு ஏதோ ஒரு அசரீரி வந்து என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்தது. அந்த நிமிஷம் எனக்கு வேற எதுவுமே தெரியல, பிளாங்காக இருந்தது. அப்போ உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். பொண்ணு மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இந்த ஜென்மத்தில் இவ தாண்டா என் பொண்டாட்டின்னு முடிவே பண்ணிட்டேன். உன்னோட பதில் என்ன வயன்? நீங்கள் பேசுகிறது, உங்களோட ஆசைகள், என் மேலே உங்களுக்கு இருக்கிற பாசம் எல்லாத்தையுமே நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கும் ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு தான் ஆசை. ஏன்னா எனக்குமே 25 வயசு ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் எனக்கு அப்பா இல்லை. என்னோடய கல்யாணத்துக்காகவும் என்னோடய தம்பியோட படிப்புக்காகவும் நான் காசு சேர்த்து வச்சு செலவு பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் நான் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன். என்னோடய வீடும் முக்கால்வாசி கட்டி முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் நல்ல கிரகப்பிரவேசம். சென்னையில் தான் வீடு அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு வந்து தேவாங்க்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சென்னையில் தான் வீடா? ஆக்சுவலாக நானுமே சென்னை தான். இது என்னோடய அக்கா ஊர். நான் இங்கே டியூட்டி போட்டாங்கன்னு வந்தேன். ஓ, அந்த வீடு கட்டி முடித்த கையோட எனக்கும் ஒரு நல்ல பையன் பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசைங்க. ஆனால் எனக்கு இது வரைக்கும் என்னோடய மனசுக்கு பிடிச்ச பையனை நான் பார்க்கல. அந்த சிவன்கிட்ட நான் வேண்டியிருந்தேன். இந்த கோயிலில் இருக்கிற இதே சிவபெருமான் தான் என்னோடய கடவுளாக இத்தனை வருஷமாக நான் கும்பிட்டுட்ருக்கேன். என்னோடய அப்பாவும் இவர் தான். இந்த அப்பா எனக்கு எங்கே இருந்தாலும் அந்த நல்ல பையனை கண்ணில் காட்டுவார். அவர் தான் என்னோடய வாழ்க்கை துணைன்னு நான் என்னோடய மனசுக்குள்ளே முடிவு பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் கண்டிப்பாக என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ தேயாங் வந்து உங்களோட 2 சீக்ஸையுமே அவரோட கையால் ஹோல்ட் பண்ணுறாரு. இந்த சின்ன வயசில் நீ இவ்வளோ ஆசைகள் வச்சுருக்கியா? எவ்வளோ பொறுப்பான பொண்ணாக இருக்க நீ. உன்னோட தம்பியோட படிப்புக்கு நீ தான் செலவு பண்ணியிருக்க. உன் கல்யாணத்துக்கும் காசு சேர்த்து வச்சிட்ருக்க. அண்ட் ஒரே பொண்ணாக நீ சொந்த வீடே கட்டியிருக்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ டி என் நாட்டிய களஞ்சியமே. இப்போ எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வந்துருச்சு, எனக்கான பொண்ணு நீதான்னு. எவ்வளோ வேணால் டைம் எடுத்துக்கோவேன், ஆனால் என்னை ரொம்ப காக்க வைக்காத. சீக்கிரமாகவே உன் மனசில் இருக்கிறது என்னன்னு என்கிட்ட சொல்லிடு, சரியா? சரிங்க, நான் சொல்கிறேன். என் மனசில் இருக்கிறது சீக்கிரமாகவே சொல்கிறேன். சரி, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறீங்க. ஸோ வெளியில் ஸ்கூட்டி நிறுத்தி வச்சுருப்பீங்க. ஸோ அங்கே போயிட்டு 2 பேருமே அழகாக டாட்டா பை பாய்லாம் சொல்லிவிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ அப்போ நீங்கள் வீட்டுக்கு போனதுமே உங்களுக்கு ஒரே சிரிப்பு தான். ரொம்ப ப்ளஷ் ஆகுறீங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க உங்களை அறியாமல். உங்களுக்கு ரொம்ப அதெல்லாம் புதுசாக இருக்குது. ஒரு பையன் கூட வெளில போனது, கோயிலில் சாமி கும்பிட்டது, ரொம்ப ப்ளசன்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு தேங்க பிடிச்சிருச்சு. நீங்கள் அப்படி ஏன் சிவன் அனுப்பின பையன் இவராக இருக்கக்கூடாது? என்னோடய அப்பா
இவரை என்னோட கண்ணில் காட்டணுன்றதுக்காக தான் இவரை சிதம்பரத்துக்கு வர வச்சுருப்பாரா? அந்த யானை எதனால் 2 பேருக்கும் ஒரே சமயத்தில் ஆசீர்வாதம் பண்ணுச்சு? ஒருவேளை அப்படியா தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நீங்களும் யோசிக்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது, கொஞ்ச நாள் அப்படியே போகுது. தேயாங் இதே மாதிரி தான் உங்களை டீஸ் பண்ணுறது, உங்ககிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணுறது, கண்ணடிக்கிறது, இதே மாதிரி வந்து அடிக்கடி பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கும் தேயாங்க வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, லைக் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ ஒரு ஃபைன் டே தேயாங் வந்து அவளோட அக்கா பொண்ணு நிலாவை வந்து கிளாஸில் விடுறதுக்காக வந்திருப்பார். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நாளைக்கு நாம் வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தேவாங் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். லிட்ரலி உங்கள் ஷோல்டர் அப்படியே பிடிச்சிட்டு, என்ன நிஜமாவா நீ என்கிட்ட நாளைக்கு வெளில போகலான்னு கேட்டியா அப்படின்றாரு. கிளாஸில் இருக்கோம், கையெடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவரும் அப்படியே கையெடுத்துட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சிக்கிறாரு. சொல்லு, எங்கே போகலாம், எங்கே போகலான்னு சொல்லு. அது நாளைக்கு என்னோடய ஃப்ரெண்டை மானிட்டர் பண்ண சொல்லிவிட்டு நான் வெளியில் வரேன். நம்ம 2 பேரும் பீச் போகலாமா உங்களோட பைக்கில் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தேவங்க லிட்ரலி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக வெளில போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, என் மனசில் இருக்கிறது என்னன்னு நான் அப்போ வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ ஸ்டேஷன் போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவருமே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸ்டேஷன் போயிட்டாரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. தேயாங் வந்து அழகாக ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டு கீழே ஒரு மாதிரி க்ரே கலர் பேண்ட், ப்ரொஃபஷ்னலான ட்ரெஸ் போட்டுட்டு வராரு. நீங்களுமே ஆரஞ்ச் வித் க்ரீன் கலரில் ஒரு சுடிதார் போட்டிருக்கீங்க. தலை வந்து பின்னி போட்டிருப்பீங்க, லைட்டாக பூ வச்சுருப்பீங்க, அழகாக இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பைக் கிட்டே போகிறீங்க. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பையனோட பைக்லையுமே ஏறினதில்லை. அதனால் தேயாங்கோட பைக்கில் ஏறுறதுக்கு ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகுறீங்க. ஸோ தேயாங் அதை நோட் பண்ணிவிட்டு, நான் தான் உன்னோட புருஷன், நீ நம்புறியா இல்லையா? அது உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா பைக்கில் ஏறு அப்படின்றாரு. ஸோ நீங்களும் அப்படியே அவரோட ஷோல்டரை பிடிச்சிட்டே அவரோட பைக்கில் ஏறி உக்காந்துட்டிங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ராயல் என்ஃபீல்டை பற்றி சொல்லவே தேவையில்லை, கெத்தாக இருக்குது. இப்போ இந்த பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லொக்கேஷன் வந்து ஆன் பண்ணி அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அவர் ஊருக்கு புதுசு இல்லையா, பீச் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணி கொடுத்துருப்பீங்க. இப்போ லொக்கேஷனில் ட்ராக் பண்ணிகிட்டே அவர் போயிட்டுருக்காரு. பீச்சுக்கும் போயிட்டீங்க. ஸோ நீங்கள் அப்படியே இறங்கி நீங்கள் பாட்டுக்கு கேஷுவலாக அந்த அந்த ஃப்ரெஷ்ஷான ஏரை வந்து ஃபீல் பண்ணிகிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஈவினிங் டைம் அப்படின்றதுனால ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்குது பீச் பார்க்குறதுக்கே, அழகாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் நடந்து போயிட்டுருக்கிறத பார்த்துட்டு அவர் வந்து பைக்கை வந்து பார்க் பண்ணிவிட்டு உங்கள் பின்னாடியே வராரு. ஓய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே கை போடுறாரு. என்ன, எதுக்கு வர சொன்ன, என்ன விஷயம் பேசணும்? வர சொல்லிட்டு நீ பாட்டுக்கு முன்னாடி நடந்து போயிட்டுருக்க. சொல்கிறேன், இப்போ தானே வந்திருக்கோம், கொஞ்ச நேரம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கை கோர்த்து நடந்துகிட்ருக்கீங்க. நிறைய பேசுகிறீங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கால் நினைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அவருமே ஷூ போட்டிருப்பாரு. ஷூ ஷாக்ஸ் எல்லாம் கழட்டிட்டு நீங்களும் ஸ்லிப்பர்லாம் கழட்டிட்டு 2 பேருமே போய் அங்கே பீச்சில் வந்து நனைஞ்சிட்ருக்கீங்க. ஸோ அப்போ தேயாங் உங்கள் மேலே தண்ணியை தெளித்து விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. நீங்களும் தெளித்து விடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அப்படியே சிரித்து விளையாண்டுட்டு ஃபைனாக ஒரு இடத்துல வந்து நிற்கிறீங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு உங்கள் கால் பாதம் வரைக்கும் தான் தண்ணி வரும், அதை தாண்டி வராது, அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ அங்கே நின்றுட்டு இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஸோ அவரும் வந்துட்டார். இப்போ உங்கள் ஃப்ரெண்டில் நிற்கிறாரு. இன்னும் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிட்ட வராரு. ஸோ நீங்கள் அப்படியே உங்களோட 2 ஹேண்டையுமே அவரோட ஷோல்டரில் வந்து போட்டுட்டு
கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவரை கண்ணை மூடிட்டார். ஆனால் லைட்டாக சிரிக்கிறாரு. சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் ஸ்மைலை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவர்கிட்ட போகிறீங்க. அவர் கண்ணத்துக்கிட்ட போயிட்டு அப்படின்ற மாதிரி சூப்பராக ஒரு கிஸ் கொடுக்குறீங்க. தேவங்க அப்படியே கண்ணை திறந்துட்டார். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கண்ணை திறந்துட்டார். அவரோட ஃபோர்ஹெட் கிட்ட போயிட்டு ஃபோர்ஹெட் அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ, வாழ்க்கை பூரா உங்கள் கூட இதே மாதிரி ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு கை கோத்து சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. நீங்களும் எனக்கு சப்போர்ட்டராக என்னோட ஒரு பேக் போனா என் கூட லைஃப் லாங் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தேவங்க அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டாரு. ஹக் பண்ணிவிட்டு உங்களோட தலையை டேக் பண்ணிக்கிட்டே இருப்பேன்டி, கண்டிப்பாக இருப்பேன், கண்டிப்பாக லைஃப் லாங் கூடவே இருப்பேன்டி, கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோர்ஹெட் இப்போ அட்டாச் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. லைட்டாக அழுகுறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு ஏன் அழுவுறீங்க, அதான் நான் ஓகே சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் நம்ம கண்ணீரில் அழுகையே இருக்கக்கூடாது, சிரிப்பு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ தேவங்க வந்து இது ஆனந்த கண்ணீர், இது ஆனந்த கண்ணீர், என் நாட்டிய கலைஞர் எனக்கு ஓகே சொல்லிட்டா, என் நாட்டிய கலைஞர் எனக்கு ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டாரு. பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு சுற்றுறாரு. ஏங்க 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 பப்ளிக் பிளேஸில் இருக்கும், யாராவது பார்த்துருவாங்க, இறக்கி விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவர் யார் பார்த்தா எனக்கு என்ன, என் நாட்டிய கலைஞர் எனக்கு ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்காரு. ஸோ பக்கத்தில் போட்டிருந்த ஒருத்தர் வந்துட்டு ஏன்பா கத்துற, ஐயோ இந்த லவ்வர்ஸுங்க தொல்லை வேற தாங்க முடியல அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. பயா அப்படின்ட்டு அவர் வந்து கேஷுவலாக அவரோட வேலையை பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ அப்படி ஏங்க நிஜமாக தான் சொல்கிறேன், இறக்கி விடுங்க, யாராவது பார்த்துருவாங்க, அசிங்கமாக இருக்கும், இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே உங்களை இறக்கி விட்டார். உங்ககிட்ட வந்துட்டு சொல்லு, எனக்கு ஓகே சொல்லணும்னு எனக்கு ஏன் தோணுச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் இப்போ பேச ஆரம்பிக்கிறீங்க. யோசித்து பார்த்தேன், என்னோட சிவன் அனுப்பின பையன் நீங்கள் தான்றதை புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எப்படி சிவன் எதுக்காக உங்களை சிதம்பரத்துக்கு டியூட்டி போட வைக்கணும்? இத்தனை நாள் உங்கள் அக்கா அம்மா எல்லாருமே என்னை ஃபோனில் பார்த்துட்டு இருந்தோம், உங்கள் கண்ணில் நான் ஏன் படலை? ஏன்னா நீங்கள் என்னை நேரில் அதே சிவன் கோவிலில் பார்க்கணுன்னு எழுதியிருக்கு. அதனால தான் அன்றைக்கி அந்த யானை நம்ம 2 பேருக்குமே ஆசீர்வாதம் பண்ணுச்சு. இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது என்னோடய சிவன் அனுப்பின பையன் நீங்கள் தான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சது. என்னோடய ஃபேமிலிக்கு பேக் போனால் எனக்கு ஒரு லைஃப் லாங் சப்போர்ட்டராக நீங்கள் எப்போவுமே என் கூடவே இருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துச்சுங்க. அதனால தான் பீச்சுக்கு வர சொல்லி ப்ரப்போஸ் பண்ணலான்னு இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னேன். அண்ட் உங்களோட பைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் நீங்கள் கெத்தாக ஏறி போகும்போது ரொம்ப அழகாக இருக்கீங்க. என்னை பார்த்து கண்ணடிக்கிறது, என்னை நாட்டிய கலைஞ்சி ஒன்று கூப்பிடுறது, ஃப்ளைங் கிஸ் கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அதனால தான் பீச்சுக்கு போகலான்னு கூப்பிட்டேன். இப்போ தேவங்க அப்படியே உங்கள் மேலே வந்து கை போடுறாரு. கையை எடுங்க, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, யார் பார்த்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி உங்கள் இடுப்பில் வந்து கையை வச்சுட்டு அப்படியே உங்களை வந்து க்ளோஸராக இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே இன்னும் க்ளோஸர் ஆகுறீங்க அவர்கிட்ட. ஏங்க இதுக்கப்புறம் என்ன, உன் குடும்பம் என் குடும்பம்ன்ட்டு நம்ம குடும்பம், ஓகேவா அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோர்ஹெட்டில் அட்டாச் பண்ணுறாரு. சரி கஃபே போகலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிடுறீங்க. இது என்ன கேள்வி, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஃபேக்கு போகிறீங்க. கெஃபே போய் காஃபிலாம் குடிச்சிட்டு நிறைய கதைலாம் பேசிட்டு கேக்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ ஃபைனாக நைட் ஆகுது. உங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டு அவங்க வந்து உங்களை விடுறாரு.
நீங்களும் இறங்கிட்டு பார்த்து போயிட்டு வாங்க, பாய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக பார்க்குறீங்க. உங்கள் கையை வந்து பிடிச்சிட்டு ஐ லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே ஷை ஆகுறீங்க. திரும்ப சொல்ல மாட்டியா அப்படின்றாரு. ஐ லவ் யூ டூங்க. அதான் சொல்லிட்டேல, ஏன் சிரிச்சிட்டே இருக்கீங்க, எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது, போங்க போங்க அப்படின்றீங்க. சரின்னு சொல்லிட்டு அவருமே ஸ்மைல் பண்ணிவிட்டு போயிருப்பார். ஸோ இதோட இந்த பாட்டை முடிக்கிறேன்டா. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட லைஃப் எப்படி போகுது அண்ட் இதுக்கப்புறம் எப்படி மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க, அவங்களோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி அடுத்த பாட்டில் பார்க்குறான். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்படி என்னோடய வாய்ஸ் இருந்தது, ஃபாஸ்ட்டாக போனேன்னா ஸ்லோவாக போனேன்னா எல்லாமே உங்கள் கமெண்ட்டில் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பாருங்கள். அது வரைக்கும் பாய். OT7 Purple You, I Purple You.